ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு இதை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் க்ரீமியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப் ரைஸை ஒரு குக்கரில் போட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நார்மலாக நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் வச்சு வேக வைப்போம். ஆனால் தயிர் சாதம் பண்ணுறதுனால நல்லா குறைவாக வேணுங்கிறதுக்காக 3 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். அரிசி நல்லா கொஞ்சம் குலைவாகவே வந்திருக்கு. அடி எதுவும் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. சிம்மில் வைக்கும் போது எத்தனை விசில் வந்தாலும் அதை நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகா கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். அப்படின்னா தான் கிட்ஸ் சாப்பிடும்போது அவங்களுக்கு உரைக்காமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த ரைஸை எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். மார்னிங் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. சாதத்தை உள்ளே போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். மதியம் நம்ம சாப்பிடும்போது புளிப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த ஸ்பூனை வச்சே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குலைவாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழமும் க்ரீன் கிரேப்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் அளவு நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்தோம்ல, அந்த கப் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவு தயிர் ஊற்றுற மாதிரி இருக்கும். தயிர் இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கிறேன். இது 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்தோம் அப்படின்னா பசும்பால் நம்ம 1 கப் ஊற்றுற மாதிரி வரும். இது நான் அரிசி எடுத்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு பசும்பால் ஊற்றிருக்கேன். அந்த கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தான் தயிர் ஊற்றிருக்கேன். இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா தயிர் சாதம் மதியம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது. கடைசியாக மிச்சம் இருக்கிற பசும்பாலையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ பால் ஊற்றினாலும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 கப் கூட பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றினோம் அப்படின்னா காலையில் நம்ம எந்த பதத்தில் வச்சோமோ அதே பதத்திலேயே மதியம் நம்ம சாப்பிடும்போதும் இருக்கும். புளிப்பும் சுத்தமாக இருக்காது. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பால் தயிர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கு. இது கூட நான் உருளைக்கிழங்கு வறுவலும் கொஞ்சம் ஊறுகாவும் வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி நோட்ஸ் ருசியின் புதுமை.